இந்தியாவின் பின்னலாடைகளின் தலைநகரம் என அழைக்கப்படும் திருப்பூரில் பின்னலாடை மற்றும் ஆயத்த ஆடை தொழிலில் மிகவும் சிறந்து விளங்குகிறது. சமீபத்தில் நடந்த ஆய்வில் இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் பட்டியலில் திருப்பூர் 6வது இடத்தை பெற்றுள்ளது. இந்திய அளவில் உற்பத்தி செய்யப்படும் பின்னலாடைகளில் ஏறக்குறைய 60% திருப்பூரில் இருந்து மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் ஏற்றுமதி மூலமாக ஆண்டுக்கு ரூபாய் 33,000 கோடியும், உள்நாட்டு வர்த்தகம் மூலமாக ரூபாய் 35,000 கோடி என மொத்தம் ரூபாய் 68,000 கோடிக்கு வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இந்த தொழிலில் நேரடியாக 6 லட்சம் பேரும், மறைமுகமாக 4 லட்சம் பேர் என மொத்தம் 10 லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூரின் தொழில் வளர்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், கடந்த 1985ஆம் ஆண்டில் திருப்பூரின் ஏற்றுமதி மதிப்பு ரூபாய் 15 கோடியாக மட்டுமே இருந்தது. தற்போது கணக்கிடப்பட்ட ஏற்றுமதி அளவு ரூபாய் 30,000 கோடியாகும். கடந்த 37 ஆண்டுகளில் 2000 மடங்கு வளர்ச்சி அவர்கள் பெற்றுள்ளனர். கூட்டு முயற்சி மூலமாகவே தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் 23% சராசரி வளர்ச்சி பெற்றுள்ளனர். உலகில் வேறு எந்த தொழில் நகரமும் இத்தகைய வளர்ச்சியை பெற்றது கிடையாது. இத்தகைய வளர்ச்சிக்கு காரணமாக மத்திய அரசின் டியூட்டி டிராபேக், வட்டி மானியம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் உறுதுணையாக இருக்கிறது என்கிறார் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணி. பனியன் ஏற்றுமதிக்கு மத்திய அரசிலிருந்து பல்வேறு சலுகைகள் பெறப்பட்டன. சலுகைகள் காரணமாகத்தான் இந்த தொழில் இந்த ஊரில் இவ்வளவு பெரும் வளர்ச்சி அடைந்தது. உதாரணமாக டியூட்டி டிராபேக் என்று ஒன்று. டியூட்டி டிராபேக் என்பது நாம் செலுத்தும் வரியினை ஏற்றுமதிக்காக அவர்கள் திருப்பி அளிக்கும் வகையில் இருந்தது. இது 10% வரை கிடைத்து கொண்டிருந்தது. இன்று அது 2%லிருந்து 3% கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு டியூட்டி டிராபேக் 10%ஆகவும் ப்ளஸ் வட்டி மானியம் என்பது 5% உயர்த்தி கொடுத்தால் இந்த தொழில் இந்த மந்த நிலையிலிருந்து மீண்டும் பொலிவு பெற்று திருப்பூர் பழைய நிலைக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக மத்திய அரசின் கோரிக்கையாக ஏற்றுமதியாளர் சங்கம் சார்பாக இதை வைக்கிறேன். நன்றி. பொதிகை செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.